So hello guys, welcome to my another new video. So இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நான் இன்னொரு ப்ராடக்ட் ஆல்ரெடி அமேசான்ல ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதான் இன்னைக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அது வேறு எதுவும் கிடையாது, அது வந்து ஒரு க்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா க்ராக்ஸ் தெரியுங்களா உங்களுக்கு, ஸ்லிப்பரில். ஸோ அந்த பிராண்டில் இருக்கிற ஒரு ஸ்லிப்பர் தான். ஸோ அது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் ப்ராடக்ட்டு. இது பார்த்தீங்கன்னா அந்த அட்டை பாக்ஸு அதெல்லாம் எதுவும் வரல, ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் கவரில் நமக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. பில்லு அந்த இதெல்லாம் நமக்கு இதில் வந்துருச்சு. ஸோ இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி இதை ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செலோ டேப் வச்சு நமக்கு ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், இதுதான் ப்ராடக்ட்டு. ரொம்ப பெருசாக இருக்குது, நான் நினச்சதை விட ரொம்பவே பெருசாக இருக்குது. ஃபோனில் பார்க்குறக்கு ஆர்டர் பண்ணும்போது சின்னதாக இருந்துச்சு, பட் நேரில் ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ இதோட என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி கார்டு, அதுக்கப்புறம் வார்னிங்கு, அதாவது நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு உள்ளே எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் டெலிவரி அட்ரஸ் அதில் வேலையை வெளியே ஒட்டிட்டாங்க. ஸோ பில்லு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதை ஆல்ரெடி நான் எடுத்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ப்ராடக்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா Crocs Ralen Lined Clogன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் அதோட பேர். ஸோ இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா M11. ஸோ இது பார்த்தீங்கன்னா மென்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், உமன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், யூனிசெக்ஸ் தான். சைஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 11. ஸோ அவ்வளோதான் இதில் இருக்குது. ஸோ இதோட வார்னிங் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம எக்ஸலேட்டரில் போகும்போது, அதுக்கப்புறம் மிடில் ஆஃப் த ஸ்டெப் ஃபேஸிங் ஃபார்வர்ட் அப்படின்னு என்னென்னமோ நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் நம்ம பார்த்து அலர்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், வேறு இதில் பெருசாக எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் 2 செட்டு ஒரு பேர் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ இது சைஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி M11. இங்கே க்ராக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரிஜினல் தான், டூப்ளிகேட்டோ அது எதுவும் கிடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மற்ற வெப்சைட்டில், நிறைய வெப்சைட்டில் நான் சர்ச் பண்ணேன். ஸோ அதிலலாம் பார்க்கும்போது 4000 கிட்ட வந்துச்சு. பட் நான் ஆர்டர் பண்ணும்போது ஆஃபரோட 1300, டெலிவரி சார்ஜ் 40 ரூபா போட்டாங்க. ஸோ 1340 ஆச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ள ஃபர்ரெல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி ஒரு டைப்பு தான். ஸோ இது ஆக்சுவலாக வின்டர் க்ளாக்ஸ்னே சொல்லிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டும் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு இதாட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி உள்ளே குத்தி எடுக்கிற மாதிரி தான், இந்த மாதிரி ரிமூவ் வேணால் பண்ணிக்கலாம். அதை இப்போ கழட்டியாச்சு. ஆனால் ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதான் செப்பல், உங்களுக்கு தெரியுதா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே க்ராக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அவங்க பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஃபுல்லாக ஃபர்ரு, இங்கே க்ராக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சைஸு பார்க்குறதுக்கு தான் ரொம்ப பெருசாக இருக்குது. பட் நம்ம செப்பல் போட்டோம்னா சைஸு கரெக்டாக இருக்குது. ஆனால் இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. மற்ற க்ராக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே நிறைய ஹோல்ஸ் வந்துட்டுருக்கும் இந்த கேப்லலாம். பட் இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல், அவங்க கம்பெனியே, ஆனால் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மேட் இன் வியட்நாம்னு போட்டிருக்காங்க. வியட்நாமில் தான் மேனுஃபேக்சரிங் யூனிட்டு. பட் இவங்க கம்பெனி வந்து ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் அந்த கம்பெனி கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி அந்த கம்பெனி கொடுத்துருவாங்க. ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க தான் இதை ஃபுல்லாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இதோட லைஃப் பார்த்திங்கன்னா நமக்கு வாரண்ட்டி ஒரு 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஃபர்ரெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. பட் பரவாயில்ல, நமக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரைனி, இப்போ மழையிலலாம் போகும்போது இது ஈரமாயிரும் அப்படிங்களுக்கு ஒரு டவுட் வரும். பட் ஒரு அதுக்கு இதுக்குன்னு தனியாகவே ஒரு இது இருக்குது. ஸோ அந்த இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு, அதுக்கு தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக போட்டு விட்டு ஒரு 12 hours கழித்து நம்ம அந்த பவுடர் எடுத்து விட்டோம்னா நமக்கு இது ஃபுல்லாக திரும்பி ஒயிட் கலர் ஆயிரும், ட்ரை ஆயிரும். ஸோ அதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்சார்பன்ட் பவுடர்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அது மேனுஃபேக்சர் எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பாலிமரில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படின்னா, இது அப்படியே இருக்கிறது படிக்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். அப்சார்பன்ட் பவுடர் இட்ஸ் மேனுஃபேக்சர்ட் வித் அ ஸ்பெஷல் பாலிமர் which when sprinkled lightly on liquid transform it in seconds to an odorless semi-solid mass for fast easy cleanup. அதாவது நம்ம அந்த பவுடரை கொஞ்சம் தண்ணி ஏதாச்சும் ஒரு லிக்விட் ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி இதில் அப்ளை பண்ணிட்டோம்னா அது அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பவுடராக மாறிடும். ஸோ அந்த பவுடரை நம்ம திரும்பி கீழே தள்ளி விட்டோம்னா, அதாவது வெளியே இப்படி எடுத்து விட்டோம்னா திரும்பியும் அதோட ஒரிஜினாலிட்டி கலருக்கு வந்துடும். அதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இது மட்டும் வேறு எதுவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி, இது என்ன மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Croslite இஸ் அ ப்ரீப்ரியாரிட்டி க்ளோஸ்டு செல் ரிசைன் மெட்டீரியல். இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கோ ரப்பரோ கிடையாது, ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்ட்ராடினரி இம்பேக்ட் அப்சர்விங் ரிசின் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் குஷனிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் க்ரோத்து அந்த நான் டாக்ஸிக். ஸோ இது பார்த்திங்கன்னா பேக், இப்போ நமக்கு வயசானவங்க, அதேமாதிரி சுகர் பேஷண்ட்ஸு, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா
காலில் தான் ஃபஸ்ட்டு எந்த ஒரு எஃபெக்ட் வந்தாலும் காலில் இருந்து ஏறும். ஸோ அவங்களாம் இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் எந்த இஷ்யூஸுமே வராது. ஸோ அதுக்காகவே இதை மெயினாக மெடிசன் சைடு இதுக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ராக்ஸ்லேயே நம்ம 2 டைப் ஆஃப் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் மோட், ஸ்போர்ட்ஸ் மோட். நான் காரை பற்றி பேசல, செருப்பு பற்றியே பேசுகிறேன். ஸோ இதுலேயே அப்படி இருக்குது. ஸோ இது எப்படின்னா நம்ம இந்த மாதிரி இந்த கிரிப்பாட் இங்கே ஒரு ஸ்ட்ராப்பட் இருக்குல்ல, ஸோ இது இப்படி மேலே வச்சோம்னா நம்ம எங்கேயாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெம்பிளுக்கு போகிறோம், இல்லாட்டி எங்கேயாச்சும் அவனா ஸ்லிப்பர் கழட்டிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சு நம்ம அப்படியே போட்டுக்கலாம், அப்படியே கால் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே இப்போ மவுண்டன்ஸ் போகிறோம், இல்லாட்டி சைக்கிளிங் போகிறோம், அந்த மாதிரி நமக்கு காலுக்கு கொஞ்சம் கிரிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா இந்த ஸ்ட்ராப்பை இந்த சைடு வச்சு போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் காலு கிரிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர் வென்டிலேஷன் ஹோல்ஸ் தான். ஸோ நமக்கு உள்ள அவ்வளோ சீக்கிரம் இந்த ஃபர் இருக்கிறனால நமக்கு கொஞ்சம் ஹீட்டை சம்மர் டைமெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அதுக்கு தான் இந்த மாதிரி ஏர் வென்டிலேஷன் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஏர் வென்டிலேஷன் உள்ள நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே 3 லேயர் இருக்குது. அதாவது இது பாட்டம், மிடில், டாப். இந்த 3மே பார்த்தீங்கன்னா வேறு மெட்டீரியல் தான். இந்த ஈவன் இந்த ஸ்ட்ராப்பு கூட வேறு மெட்டீரியல் தான். பட் அவங்க எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நமக்கு ஒரே மெட்டீரியலாக ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அதான் இந்த கிராக்ஸோட மெயின் இம்பார்ட்டன்ட் திங்கு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 4000 ரேஞ்சில் நான் சொன்னேன். ஆஃபரோட நான் 3300 சம்திங் வாங்கினேன். பட் இதே 6000 7000 ரேஞ்சில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபர் இருக்குல்ல, இந்த லேயர் மட்டும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம அந்த ரேஞ்சில் போனோம்னா இதை ஸ்டிச் பண்ணியிருக்க மாட்டாங்க. நமக்கு அப்படியே ஒரு பின் டைப்பில் வரும். ஸோ இன்கேஸ் நமக்கு இது தேவை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அதை ஈஸியாக கழட்டிட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக தான் சரி, இல்லை யூஸ் பண்ண தேவையில்லை ஒரு மாதிரி இருக்குனாலும் நம்ம கழட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதே இதோட இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே உங்களுக்கு லீவ் ஷேப்பில் கிரிப் இருக்கும். நீங்கள் நினச்சிப்பீங்களே இது கிரிப்புக்காக தான் மட்டுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அப்படி இல்லை. இது கிரிப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்னொன்று இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கன்சிடரேஷன், நேச்சரை கன்சிடர் பண்ணுற மாதிரி நம்ம இன்கேஸ் இப்போ வெட் ரோட்ஸ்லாம் நடக்கும்போது கொஞ்சம் தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா நமக்கு இப்படி வைக்கும்போது உள்ளே தண்ணி வராமல் இருக்கும். ப்ளஸ் இந்த கேப் வழியாக தண்ணியால் இந்த வழியை இப்படி போயிடும். ஸோ அப்படி நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நமக்கு அவ்வளோ சீக்கிரம் தண்ணி உள்ளே இறங்க சான்ஸ் இல்லை. அதனால நிறைய அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு இது கிரிப்புக்கு மட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல் பாட்டமில் இருக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்குது, ரொம்பவே ஹார்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வர குவாலிட்டி லைட்டாக டிக்ரீஸ் ஆகும், நம்ம மேலே வர மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நிறைய ஹோல்ஸ் இருக்குது. நமக்கு இன்கேஸ் இந்த ஹோல்ஸ் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்லேயே நமக்கு இப்போ தான் இங்கே இருக்கிற பின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதே மாதிரி நிறைய பின்ஸ் கிடைக்கும் மேலே டிசைனோட. ஸோ நமக்கு எது வேணுமோ அதை வேணால் வாங்கி இப்படி இதே மாதிரி இப்போ எப்படி நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சோம் அதே மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நமக்கு ஒரு டிசைனாகவும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எப்படி வேணாலும் இதை ஆல்டர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் க்ராக்ஸ்லேயும் சரி, காஸ்ட்லி வைஸ் அதாவது ஹை குவாலிட்டி க்ராக்ஸ்லேயும் சரி, நம்ம இது கழட்டினோம்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டாட்ஸாக நிறைய இருக்கும். ஸோ நம்ம அதை எதுக்குன்னு நினச்சிப்போம்னா கிரிப்புக்குன்னு நினச்சிப்போம். பட் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளைண்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா பிரெயில்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது அவங்களுக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் அதெல்லாம் கையில் வச்சு பார்த்தாலும் சரி, காலில் வச்சு பார்த்தாலும் சரி அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க என்ன லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க படிக்கிறதுக்கு வேண்டிய க்ராக்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் தெரியுங்களா. ஸோ இங்கே தான் யூஸ் பண்ணும், இது இப்படி யூஸ் பண்ணும், இப்படி மெயின்டைன் பண்ணும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்டடில் இருக்கும். ஸோ நம்ம பார்த்தா அது கிரிப்புக்கு நினச்சிப்போம். பட் அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரெயில் லாங்குவேஜ் அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா பிளைண்ட் பீப்புளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உள்ளேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபர்ருக்குள்ளே. ஸோ அப்புறம் நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் வரும், இப்போ ஃபர் மாதிரி இருக்கே, ஸோ நமக்கு காலில் போட்டால் ஒரு மாதிரி கூச்சு மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்குது உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் சாக்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சாக்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர் அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா குஷனாக நான் சாக்ஸோட குஷன் ப்ளஸ் இந்த ஃபர்ரோட குஷன் இதோட குஷன் எல்லாம் சேர்த்து நமக்கு அப்படியே ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த ஸ்லிப்பர் பொறுத்த வரைக்கும் ஸோ இதான் க்ராக்ஸோட மெயின் ஒரு இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அவ்வளோதான் இதை பற்றி. ஸோ இந்த ஸ்லிப்பர் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாகவே வாங்கணுன்ட்டு எங்கள் அப்பா கிட்ட கேட்டு கடைசியில் போன வீக் தான் ஆர்டர் போட்டு எப்படியோ இன்றைக்கி எங்கள் கையில் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு நான் இதை போட்டு எப்படி இருக்குன்ட்டு அடுத்து சொல்கிறேன். ஸோ பார்ப்போம். ஓகே, இப்போ நான் இதை வேர் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ நான் சாக்ஸ் போட்டு இதை வேர் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம், ஸோ அழுக்காக இருக்கிறதுக்கு வேண்டி நான் சாக்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராப்பை நான் இந்த சைடு வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ போடும்போது பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக கால் எந்த எஃபர்ட்டுமே கொடுக்காம நீட்டாக உள்ள போயிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். இதுவும் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இது ஒரு டைப்பாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நமக்கு இப்படி தள்ளி விட்டால் ஒழுகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாலே இல்லை, நல்லா கிரிப்பாக தான் இருக்குது. ஸோ நான் வாக்கிங் போகும்போது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு சைக்கிளிங் அதே மாதிரி ரொம்ப ஹில்ஸ்லலாம் ஏறும்போது ஸோ இது இப்படி ஜஸ்ட் இப்படி தள்ளி விட்டு அப்போ நமக்கு கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஸோ இது இப்படி கீழே வச்சு நம்ம கை யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிரிப்பியாக இருக்குது. ஸோ செப்பல் அவ்வளோ சீக்கிரம் நம்ம கீழே விழுகவோ அதுக்கும் எந்தமான இதுக்கும் தேவையாகாது. ஸோ அவ்வளோதான்.
ஸோ நெக்ஸ்ட்டு கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி போட்டால் கம்ஃபர்ட்டா இல்லை இப்படி ஸ்ட்ராப்பை மேலே வச்சு போட்டால் கம்ஃபர்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நமக்கு இந்த ஸ்ட்ராப் இருக்கிறதே தெரியாது. இன்கேஸ் நமக்கு ஹில்ஸ் இல்லை சைக்கிளெல்லாம் நல்லா பெடல் பண்ணும்போது நமக்கு செப்பல் கழண்டாமல் இருக்கிறதே இந்த ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாக்ஸ் போடுறதுனால நமக்கு அப்படியே நல்லா ஃபிக்ஸாக இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நமக்கு சைஸுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ ஆக்சுவலாக என்னோடய செப்பல் சைஸ் பார்த்திங்கன்னா நான் மற்ற செப்பலெல்லாம் சைஸ் 10க்கு தான் ஆர்டர் பண்ணியிருப்பேன். பட் இது பார்த்திங்கன்னா நான் 11 ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஃபர் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால 11க்கு ஆர்டர் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி தான் ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங்கில் ஆர்டர் பண்ணேன். பட் அது கரெக்டாகவே இருக்குது எனக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு சைஸு சின்னதாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுமோ அதுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த கிராக்ஸோட மெயின் ஒரு அட்வான்டேஜ் அதுதான். நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி இது அப்படியே அதோட செப்பல் யூஸ் பண்ண அது சைஸ் அப்படியே சுருங்கிக்கும். ஸோ இன்கேஸ் நமக்கு சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம போட அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும். ஸோ அதோட இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி தான் மேனுஃபேக்சரே பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக நான் நடக்கும்போதே எனக்கு ஃபீல் ஆகுது, உள்ள ஏர் வென்டிலேஷன் நல்லாவே வருது. ஸோ இந்த சாக்ஸ் போட்டு இந்த ஃபர் போடுறதுனால நம்ம கொஞ்சம் ஹீட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ சம்மர் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாக்ஸ் போடாமல் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வின்டர் டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாக்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த ஒரு இதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஸ்ட்ராப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிப்பரை பார்த்தீங்கன்னா வெயிலில் ரொம்ப நாள் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட மெட்டீரியல் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுனால வெயிலில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே சுருங்கும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோக்கு உண்மைன்னு தெரில. அதனால் வெயிலில் நம்ம யூஸ் பண்ணிட்டு, அதாவது ஸ்லிப்பர் போட்டு நடந்து போகும்போதெல்லாம் பிரச்சனை இல்லை, கழட்டி வைக்க வேண்டாம் ரொம்ப நாளும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இதோட ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன். ஸோ போய் செக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், பாய்.